நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூர் சேனல். தமிழ் சினிமாவில் வேர்ல்டில் சினிமா ஒரு முக்கியமான மனுஷன் கேப்டன் விஜயகாந்த். அவர் ஒரு இறப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்கலங்கி அவருடைய உடல் இப்போ நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்குமே ஒரு பெரிய இழப்பாக தமிழ்நாட்டு மக்களே சோகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னா, ரூட் நம்பர் 17. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பற்றி ஜித்தன் ரமேஷ், ஆர்த்திக் பிரபாகரன் அண்ட் அர்ஜுன் பாண்டி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா படம் புரட்சி மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒரு முழுமையான திரையம்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிஸ்டரி, ஒரு த்ரில்லர் மூவி. அதாவது இந்த கொலை பண்ணுறாங்க, அந்த ரூட்டில் போகிற வண்டியெல்லாம் கொலை பண்ணுறாங்க. அதுக்கு எதுக்காக கொலை பண்ணுறாங்க, எதுக்காக அந்த ரூட்டில் போகிற வண்டியில் மட்டும் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி த்ரில்லர் மூவியாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஜித்தன் ரமேஷ் நடிச்சுக்காத சொல்கிறட்டும் மிரட்டியிருக்காரு. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சது ஒளிப்பதிவு. மலைப்பாதங்களில் தான் நிறையா நடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய காட்சிகளாக இருட்டான காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒளிப்பதிவு ஃபுல்லாக வினோதமான காட்சிகளை சுற்றி எடுத்து சஸ்பென்ஷன் நிறைந்த காட்சிகளை ஒரு காட்சியை வெளிப்படுத்துது. அதாவது சஸ்பென்ஷன் நிறைந்த காட்சிகளை காட்சி மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்தடுத்த காட்சிகள் மூலமாக கதை என்னென்ன சொல்லியிருந்த ஒரு நிகழ்வை பதற்றமாகவும் ரொம்ப சீரியஸாகவும் முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த சீன் எங்கே வரும் அப்படின்றதுலாம் தெரியாமல் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் படத்தில் பக்கபலமாக இருக்குது. படத்தில் இன்னொரு ஒரு பக்கபலங்களாக பார்த்தீங்கன்னா, ஒரு மர்மமான உணர்ச்சியை கொண்டு போவார் டேரக்டர். மர்மமான ஃபீலிங்கை கொண்டு போவார். அந்த கதையை சொல்கிற ஸ்டைலும் சரி, அது ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டு போவார். இந்த பாதையில் போகிறவங்களாம் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இளம் ஜோடிகளான ஒரு 2 பேரை போனவங்க காணாமல் போடுவாங்க அப்படின்பாங்க. அது வேறு மினிஸ்டரோட மகன் அந்த பாதையில் போகிற வண்டி தான் கொலை பண்ணுறாங்க. அது எதனால் கொலை பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றதோ ஒரு கதைக்களமாக வச்சு சூப்பராக கொண்டு வந்தாங்க. பார்வையாளர்கள் சீட்டில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு கொண்டு வராங்க, இது ஏன் ஒரு கொலை பண்ணுறாங்க, ஒரு ஹாரராக ஒரு ஸ்பீடாக ஒரு படத்தை சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. கதாபாத்திரத்தை கொடுத்த எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. படத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மர்மமான ஆகியவற்றை அந்தந்த வேலைகளுக்கு இதை மனிதர்களுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு மனிதனுக்கு இவ்வளோ ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுபவமாக எடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுத்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே நம்ம ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாக கொண்டு போகணுன்றதுக்காக அந்த எஃபர்ட் போட்டு கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி அவங்களுடைய பயணங்கள் மூலமாக கதையில் பயணிக்கிறாங்க. அது ஸ்க்ரீனில் சூப்பராகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த காட்சிகளும் சரி, அதில் வர ரிஃப்ளெக்ஷன் சரி சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் பைதவே இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஜித்தன் ரமேஷோட நடிப்பும் சூப்பராக இருக்குது. ஒளிப்பதிவும் இயக்குனருடைய இதுவும் சூப்பராகவே இருக்குது. பைதவே இந்த படம் செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 18+ மூவி கிடையாது. லிப்டாஸ் சீன்ஸு ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பைதவே இந்த படத்துக்கு ஆர்கியூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்சன் ஜான். இவர் தான் டேரக்டர். இவருடைய இயக்கத்தெல்லாம் வந்திருக்கு. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் ஆர்கியூர் பாய்.